இந்து அறநிலையத்துறை கோவில்களில் பூசாரிகளுக்கு சிறப்பு தரிசனம் மறுப்பதை பூசாரிகள் பேரமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நீதிவிநாயகர் கோவில் வளாகத்தில் பேட்டி: திண்டுக்கல் நீதி விநாயகர் கோவில் வளாகத்தில் பூசாரிகள் பேரமைப்பு சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் மாவட்ட தலைவர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. மாநில கொள்கை பரப்பு செயலாளர் உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் அவர் அளித்த பேட்டியில், இந்து அறநிலையத்துறை கோவில்களில் உள்ள காலி பணியிடங்கள், அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான பணியிடங்களை நிரப்பும் பொழுது பூசாரிகள் பேரமைப்பை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். பூசாரிகளுக்கு இலவச பட்டா, இலவச பஸ் பாஸ் வழங்க வேண்டும். மத்திய, மாநில அரசுகள் வழங்கும் வட்டியில்லா கடனில் பூசாரிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். இந்து அறநிலையத்துறை கோவில்களில் பூசாரிகளுக்கு சிறப்பு தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்படுவதை பூசாரிகள் பேரமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் துறையும் அரசும் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தி பூசாரிகளுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் சிறப்பு தரிசனம் அனுமதி அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாவட்ட செயலாளர் சந்தோஷ்குமார், மாவட்ட செய்தி தொடர்பு செயலாளர் குமார் உள்ளிட்ட மாவட்ட, மாநகர, ஒன்றிய, ஊராட்சி நிர்வாகிகள் பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். வணக்கம். பூஜாரிகள் பேரமைப்பின் மாவட்ட, ஒன்றிய, பஞ்சாயத்து பொறுப்பாளர்களுடைய நிர்வாகிகள் கூட்டம் நமது நீதி விநாயகர் கோயிலில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட, பஞ்சாயத்து, ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முதலாவதாக, நமது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் பணியாளர்களும் அர்ச்சகர்களும் நியமிக்கும் பொழுது நமது பூஜாரிகள் பேரமைப்பில் உள்ள பூஜாரிகளுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் முன்னுரிமை வழங்க அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, நமது பூஜாரிகள் பேரமைப்பில் உள்ள பூஜாரிகளுக்கு மத்திய, மாநில வட்டியில்லா கடன் தொகையை கொடுக்கும் பொழுது முன்னுரிமை வழங்க இந்த அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இலவச வீட்டுமனை பட்டாவும் இலவச பஸ் பாஸும் தந்து இந்த வருவாய் இல்லாத பூஜாரிகள் உயர தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள இந்த நேரத்தில் அம்மை, அக்கி போன்ற நோய்கள் ஆங்காங்கே தென்படுவதால் இதை அம்மன் கோயில் பூஜை பண்றவர்களும் மற்ற கோயில்களில் பூஜை பண்றவர்களும் உடனடியாக சிறப்பு பூஜை செய்து, நமது பூஜாரிகள் அனைவரும் சிறப்பு பூஜை செய்து அம்மனை குளிர்வித்து இந்த தாக்கத்திலிருந்து மக்களை விடுபட பூஜாரி பேரமைப்பின் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் பூஜாரிகளுக்கு சமீப காலமாக இந்து அறநிலையத்துறை கோயில்களில் சிறப்பு தரிசனம் மறுக்கப்படுகிறது. முன்கள பணியாளராக அம்பாளின் முன்போ இந்த சுவாமி முன்போ இருந்து பூஜை செய்யக்கூடிய இந்த பூஜாரிகளுக்கு இந்த சிறப்பு தரிசனம் மறுக்கப்படுவது நமது பூஜாரி பேரமைப்பு மூலமாக கண்டிக்கத்தக்கது. இதனால் இந்த அரசும் இந்து அறநிலையத்துறையும் எப்போதும் போலாக எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் சிறப்பு தரிசனம் தந்து பூஜாரிகள் உடைய சிறப்பை மேலும் சேர்க்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நன்றி. ஏஎஸ்பி உதயகுமார் சிவாச்சாரியார், மாநில கொள்கை பரப்பு செயலாளர், பூஜாரிகள் பேரமைப்பு.